மாப்பிள்ளை 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 யாருக்கும் அஞ்சாத ஆண் பிள்ளை. கடல மாவு சாம்பாருக்கு என்னென்ன போடணும்னா 4 பேர்த்துக்கு ஆகணும் அப்படின்னா ஒரு 7 தக்காளி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சோம்பு, கருப்பிலை, கொத்தமல்லி தழை, வந்து 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கடல மாவு. இப்போ வந்து இந்த கடல மாவு சாம்பாருக்கு இந்த சோம்பு, இந்த மிளகு வந்து இதை நசுக்கி எடுத்து வச்சுக்கணும். இதை நல்லா நசுக்கி பூண்டு அது கூட நம்ம பூண்டு போட்டு இந்த பூண்டு அளவு இதை அது கூட போட்டு நசுக்கணும். இந்த கடல மாவு சாம்பாருக்கு இந்த மிளகு சோம்புலாம் அதை நசுக்காச்சு. இந்த பாரு பூண்டு அது கூட ஒரு 10 பல் பூண்டு போட்டு நல்லா நசுக்கி வெங்காயம் இதை அள்ளி வச்சுக்கணும். ஏன்னா இது இறக்கு போகக்குள்ளே போடணும். இறக்கு போகக்குள்ளே தான் வாசனையாக இருக்கும். கூட்டி வைக்கக்குள்ளே போடக்கூடாது. இப்போ வந்து இது இறக்கு போகக்குள்ள இதெல்லாம் போடணும். இந்த கொத்தமல்லி தழை இதெல்லாம் இறக்கு போகக்குள்ள அது கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்கணும். இறக்கு போகல போடணும். இப்போ வந்து இந்த பூண்டை வந்து நசுக்கி இந்த வெங்காயத்துக்குரிய இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறோம்ல அது கூடயே நசுக்கி பூண்டு எதுக்குன்னா அந்த வதக்குள்ளே நல்லா வாசனை வருன்றதால இந்த சின்ன வெங்காயத்தை கூடயே அதை நசுக்கி வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த மிளகாயை வந்து பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி நல்லா நீட்டாக அப்படி நீட்டாக கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணி அதே போல் இந்த சின்ன வெங்காயத்தையும் 2 கட் பண்ணணும். கடல மாவு சாம்பாருக்கு நல்லா இருக்கணும். இப்போ வந்து இந்த மிளகு, சோம்பு, பூண்டு எல்லாம் நசுக்கி சின்ன உரலில் நசுக்கி எடுத்து வச்சிட்டோமா. இந்த மிளகாயை வந்து நல்லா நீட்டாக அரிஞ்சு வச்சுட்டோமா. பச்சை மிளகாயை சின்ன வெங்காயத்தை நல்லா அரிஞ்சு வச்சுட்டோமா. அதுவும் கூட கொஞ்சம் 4 பல் பூண்டு நசுக்கி வச்சோம்னா அது எதுக்குன்னா வதக்கக்குள்ளேயே கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இதுவும் கூட அந்த சேர்த்து கருப்புள்ளி போட்டு வதக்கணும். இப்போ அந்த கடல மாவு சாம்பாருக்கு இந்த தக்காளி 7 தக்காளியும் அரிஞ்சு போட்டு இந்த தொப்புள் இருக்கக்கூடாது. இந்த தொப்புல அரிஞ்சிடணும். ஞாட்டை பெய்யறதுக்கு கஷ்டம் இல்லாத இருக்கும். அப்படியே போட்டு கடையலாம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து இது வெண்ணெயாட்டம் கரைக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா வெண்ணெயாட்டம் கரைச்சி வச்சுட்டு நல்லா வெண்ணெயாட்டத்துக்கு கரைச்சி வச்சுட்டு இந்த சாம்பாருக்கு கடல மாவு சாம்பாருக்கு இதை வந்து தண்ணியாட்டம் கொட்டி இதை வந்து இதை கரைச்சிடணும். கட்டி இல்லாத வெண்ணெயாட்டம் கரைக்கணும். கட்டியாக இருக்கக்கூடாது. போல மாறினாங்கன்னா தண்ணியாட்டம் கரைச்சி இப்போ இந்த கடல மாவு சாம்பாருக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ எப்படி செய்ய போகிறோம்னு பாருங்கள். காய வச்சிடறோம். காய வச்சுட்டு அந்த கடல மாவு சாம்பாருக்கு 3 ஸ்பூனு சட்னி கரண்டியில் 3 ஸ்பூனு எண்ணெய், கடுகு லேசாக எண்ணெயை காய பார்த்து கடுகு கொஞ்சம் கடுகு போடணும். புரிஞ்சிச்சு. இந்த பச்சை மிளகா அடிக்க வச்சுக்கிற மாதிரி இதை போட்டு வதக்கணும். அது கூட வந்து கருப்பில் கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா வதங்க பார்த்து சின்ன வெங்காயத்தை போடணும். இந்த சின்ன வெங்காயத்தை கூட இது பூண்டு 4 நசுக்கி வச்சுக்கணும். இது எதுக்குன்னா வதக்குக்குள்ளேயே நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா வதங்கணும்.
பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு இந்த சின்ன வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கணும். வதங்கிடுச்சு. இந்த சின்ன வெங்காயத்தை கொட்டி வதக்கணும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அது ஒரு பூண்டு, கருப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த தக்காளி கரைச்சி நல்லா கொதிக்கணும். லேசாக அது கூட அது கடல மாலி போட்டுல மஞ்சள் இதில் லேசாக போட்டுக்கலாம். இது கூட நம்ம உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு இது ஒரு கொதி வரணும். கொதி வந்த பிறகு தான் அப்புறம் கடல மாலி வச்சுக்கிட்டு வரணும். இப்போ வந்து இந்த தக்காளி, பச்சை மிளகாய், கருப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வதக்கி கூட்டி வச்சிச்சு. அது நல்லா வந்து கொச்சிடுச்சு. இப்போ வந்து கடல மாவு கலக்கிறோம். இப்போ கடல மாவு கரைச்சி வச்சுருந்தோம்னா அது ஊற்றி நம்மளுக்கு அந்த அது டிக்காக வருது. அது அளவுக்கு தண்ணி இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கொதிக்க கெட்டியாகிடும். நல்லா கொதிக்க கெட்டியாகும். அது இட்லிக்கு வந்து இந்த கடல மாவு சாம்பாருக்கு இந்த சோம்பு, இந்த கருப்பில், இந்த பச்சை மிட்டாயெல்லாம் இறக்குவாப்பில் கொட்டிடணும். கடல மாவு சாம்பார் வந்து இட்லிக்கு நல்லா இருக்குங்க.